18வது IPL திருவிழாவின் 32வது நாளான நேற்று நடைபெற்ற 41வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தனர். அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா களமிறங்கினார்கள். இந்நிலையில் 2வது ஓவரில் ட்ரெண்ட் போல்ட் பந்துவீச்சில் டிராவிஸ் ஹெட் ரன் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். அடுத்ததாக வந்த இஷான் கிஷன் ஒரு ரன்னில் கேட்ச் ஆகி ஆட்டமிழந்தார். தொடர்ந்து அபிஷேக் சர்மா 8 ரன்களும் நிதிஷ்குமார் ரெட்டி 2 ரன்களும் அவுட் ஆன நிலையில் ஐதராபாத் அணி தங்களுடைய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அடுத்து களமிறங்கிய ஹென்ரிச் கிளாசன் நிலைத்து நின்று ஆடி அணியினுடைய ஸ்கோரை உயர்த்தினார். இறுதி ஓவர்களில் அதிரடி காட்டிய அபினவ் மனோகர் 37 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்தார். இன்னொரு பக்கம் கிளாசன் அரைசத்தை கடந்து 44 பந்துகளில் 71 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து 20 ஓவர்கள் முடிவில் ஐதராபாத் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 143 ரன்கள் எடுத்தது. மும்பை அணியில் அதிகபட்சமாக ட்ரெண்ட் போல்ட் 4 விக்கெட்டுகளும் தீபக் சாகர் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். தொடர்ந்து 144 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி களமிறங்கியது. மும்பை அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்களாக ரியான் ரிக்கெல்டன், ரோஹித் சர்மா களமிறங்கினார்கள். ரியான் ரிக்கெல்டன் 11 ரன்களில் வெளியேறினார். தொடர்ந்து வில் ஜாக்ஸ் 22 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுபுறம் ரோஹித் சர்மா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இறுதியில் 15.3 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு மும்பை அணி 146 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 8 பவுண்டரி 3 சிக்ஸர் எடுத்து 70 ரன்கள் எடுத்திருக்காரு. அதன்படி மும்பை அணிக்காக விளையாடி அதிக சிக்ஸர்கள் அடித்து, அதாவது 259 சிக்ஸர்கள் அடித்த வீரர் என்ற புதிய சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார். இந்த போட்டிக்கான ஆட்ட நாயகன் பட்டத்தை ட்ரெண்ட் போல்ட் பெற்றுள்ளார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி 33வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 42வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் மோதவுள்ளது. இந்த போட்டி பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. பெங்களூரு அணி இதுவரை 8 ஆட்டங்களில் ஆடி வெளியூரில் நடந்த 5 ஆட்டங்களில் வெற்றியையும் சொந்த மைதானத்தில் நடந்த 3 ஆட்டங்களில் தோல்வியையும் சந்தித்து புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளனர். ராஜஸ்தான் அணி இதுவரை 8 ஆட்டங்களில் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகளோட புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.